ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நல்ல காரசாரமாக ஒரு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு மசாலாவும் வறுத்து அரைக்க வேண்டியதில்லை. ரொம்பவே சீக்கிரமாகவும் செய்யலாம், டேஸ்டியாகவும் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு குறைஞ்சது 1 மணி நேரம் ஊற விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. நாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் இருந்தால் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் செய்ய போகிறேன். கடாய் காஞ்சதுமே அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் அதில் 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்க்காம அது 2யும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இதோட நான் 1 குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேங்க. இது எங்கள் வீட்டு செடியில் இருந்த குடமிளகா, சின்னதாக இருந்தது. உங்ககிட்ட பெரிய குடமிளகாவாக இருந்ததுன்னா ஒரு அரை குடமிளகா சேர்த்தா கூட போதும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி பழத்தை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இதோட உப்பு சேர்க்கும் பொழுது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா சீக்கிரமே வெந்து வரும். இதோடவே கொஞ்சம் மஞ்சத்தூளியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு ஒரு 5 நிமிஷமாக. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில கிளறி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வெந்து வந்துட்டுருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதே போல் இடையில நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்ட பிறகு திரும்ப நாம் இதை மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி ஓரளவு வற்றி இருக்குது, இன்னமும் நல்லா வற்றி வரணும். இன்னும் கொஞ்சம் நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. இல்லை அதே காரம் போதுனாலும் ஓகே. ஒரு அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கேன் நான் இந்த ஸ்டேஜில். நீங்களும் பிழிஞ்சு விட்டுக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே தூவிக்கலாம்.
தூவிட்டு திரும்ப எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் புது புது ரெசிபீஸை மேலும் மேலும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.